சித்தாசங்கரன் போன்றவர்கள் எல்லாம் இணைத்து மதியுரைஞராக கொண்டு ஒரு குழு அமைத்து வாரந்தோறும் சந்தித்து வந்தோம். அப்படி சந்தித்த நிலையில் என்னென்ன சொற்கள் கொடுக்கலாம் என்று தேர்ந்தெடுத்து வைத்தோம். அதன் நிலையில் இந்த சொற்களுடைய பொருளை உணர்த்துவதுதான் அகராதியினுடைய முக்கிய நோக்கம். இந்த மின்னகராதி திட்டப்பணி பார்த்தீங்கன்னா இது ஆரம்பிச்சப்போ ஒரு கன்னி முயற்சியா ஆரம்பிச்சது. ஆனா ஆரம்பித்த பிறகுதான் தெரிஞ்சது இது கன்னி முயற்சியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு. ஏன்னா அவ்வளவு நிறைய விஷயங்கள் இருந்தது பார்க்கறதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஊடகத்தினுடைய பார்வையில எப்படி ஊடகத்திற்கும் தோதுவாக மொழிக்கும் பாதகம் இல்லாமல் எப்படி இந்த கையகராதியை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுல திரு கார்மேகம் ஐயா சிறப்பான வழிகாட்டுதல் கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லணும். அதே போன்று நூலகத்திலிருந்து திரு அழகிய பாண்டியர், அப்படி பல துறைகளிலிருந்து பலர் கான்சிடரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை எடுத்து சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த கையகராதியை உருவாகி இருக்கிறது. எது மாணவர்களுக்கு தேவை, எது சமூகத்தினருக்கு தேவை, மற்ற மொழியில என்ன இருக்கு, இப்படி பரந்துபட்ட சிந்தனையோட பலரும் இதற்கு தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய மக்களும் சரி, எல்லோரும் பயன்பெறுவதற்கு தமிழில் ஒரு மின்னகராதியை உருவாக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 50,000 சொற்கள் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நம்ம இருமொழி சூழலில் இருக்கோம். அதனால தமிழ் துறை சார்ந்தவர்கள் மட்டும் இருக்கக்கூடாது, இருமொழி ஆற்றலை வளர்ப்பதற்கு இது ஒரு கருவியாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நன்கு தமிழாற்றலுடைய ஆங்கில துறையில் நிபுணம் பெற்றவர்களையும் நாம இந்த திட்டப்பணியில ஈடுபடுத்தியிருந்தோம். அந்த வகையில முனைவர் சித்ரா சங்கரன் ஆரம்ப நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய தூணா இருந்திருக்காங்க. ஆங்கில பொருள் எப்படி அமைக்கப்படணும், எந்த மாதிரியான சொற்களுக்கு எந்த மாதிரியான அகராதி பாணியில எப்படி பொருள் கூறுறது, இப்படி பல வழிகாட்டுதல்களை அவங்களும் கொடுத்திருக்காங்க. இப்போது திருமதி ஜானகி அந்த பணியை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. ஆங்கில பொருள் மூலமா தமிழ் அறிவை மேம்படுத்துறதுக்கு அந்த கூறு உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒரு குழந்தைய ஊட்டி வளர்த்து அது பெருமை நமக்கு சேர்க்கிறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த மகிழ்ச்சி இந்த குழுவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிச்சயமா இருக்கும். இது ஒரு சிறந்த ஒரு முயற்சி. ஒரு தமிழ்ல ஒரு மின்னகராதி நம்ம சிங்கையிலேருந்து வெளிவருது அப்படின்னா அது எல்லா சிங்கப்பூர் தமிழர்களுக்கும் ரொம்ப ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாள் ஒரு பொன்னாளா நம்ம எடுத்துக்கணும். இதனால சிங்கை தமிழ் மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, பொதுவா தமிழை பயன்படுத்துறவங்களுக்கும் சரி, இது ஒரு சிறந்த ஒரு ஆர்கைவ், சிறந்த ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூரில் தமிழ் ஒரு அதிகாரத்துவ மொழி. நாடாளுமன்றத்திலேயே தமிழை பேசக்கூடிய வாய்ப்பை நம்முடைய அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே நாடாளுமன்றத்தில் மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்ப்பதற்காக ஒரு துறையை ஏற்படுத்தியிருக்கார்கள். அவ்வப்போது புதிய சொற்களை காண்பதற்கு அது உதவி செய்கிறது. அடுத்து நம்முடைய நாட்டில் பொது இடங்களிலெல்லாம் தமிழிலும் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. பள்ளி, அது அறிவிப்புகள், இப்படி பல இடங்களில் எழுத வேண்டியிருக்கிறதுனால எளிதாகவும் புரிய வேண்டும், சரியானதாகவும் இருக்க வேண்டும். எனவே அந்த நிலையில் உள்ள மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த அகராதி பெரும் உதவி செய்யும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சொல் எந்த நிலைக்கு ஒதுகிறது, முதல்லையா, ஆரம்ப நிலையா, அல்லது இடைநிலையா, உயர்நிலையா என்றெல்லாம் சில இடங்களில் நம்ம குறித்திருக்கிறோம். அதற்கு ஏற்பவும் நம்ம வாக்கியங்கள் அப்படி கொடுத்துருக்கிறோம். அந்த வகையில் அது ஒரு சிறப்பு. சாதாரண ஒரு கை அகராதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தவிர்த்து மற்ற பல அம்சங்களையும் கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு லேயர் 1ல ஒரு சாதாரண டிக்ஷனரியில் இருக்கக்கூடிய அம்சங்கள், இரண்டாவது நிலையில ஒரு தசாரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல்லினுடைய மற்ற சொற்பொருள் அல்லது எதிர்ச்சொல் அல்லது மரபு தொடர், இணைமொழி, ஒளி வேறுபாடு, இப்படி பலதரப்பட்ட மொழியினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அதுல இருக்கணும். மூன்றாவதுல ஒரு சொல்லினுடைய எட்டிமாலஜின்னு சொல்லக்கூடிய மிகவும் நுட்பமான சில விஷயங்களை பார்க்கணும். ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சொல்லுக்கும் 50,000 சொற்கள்ல ஒவ்வொரு சொல்லுக்கும் பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய முயற்சி, எப்படி கன்னி முயற்சியா ஆரம்பிச்சது இவ்வளவு பெரிய ஒரு முயற்சியா மாறுனுச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ இன்னும் வியப்பா இருக்கு. இப்போ நீங்க சைனீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மேண்ட்ரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த மின்னகராதி இருக்கு. மாணவர்கள் ஒரு சின்ன ஒரு காம்பேக்டாக அதை எடுத்துகிட்டு போய் அவங்க எக்ஸாம்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ இருக்குது.
உலகளாவிய ரீதியில அந்த மாணவர்களுக்கு அதை அவங்க பயன்படுத்துறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா வந்து நம்ம தமிழ் மாணவர்களுக்கு அந்த மாதிரி கையடக்கமா ஒரு மின்னகராதி இருக்கானா அது மாதிரி இல்லை முழுமையா. இன்னுமே காலத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி உத்திகள் கொடுத்தாதான் அவங்களால அதை வந்து ஒரு உற்சாகத்தோட அவங்க வந்து அந்த மொழியை கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தமிழ் மாணவர்கள் தமிழை வந்து மிக சிறப்பாக தெளிவாக எழுதுவதற்கு, சொற்களை பயன்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த ஒரு உத்தியாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் தமிழ் அல்லாதவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மீடியம் இருந்ததுன்னா தமிழை வந்து உலக மேடையில போய் சேர்க்க முடியும். பல்வேறு மொழி நிலைகள் நம்முடைய தமிழ் மொழியில இருக்கிற சொற்கள் பலவற்றை நம்ம தேர்ந்தெடுத்து நம்முடைய சிங்கப்பூருக்கு தகுதியுடைய எத்தனை என்று தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்துருக்கிறோம். அதை வருங்கால தலைமுறைக்கு இது வந்து ஒரு வளம். அதோட இன்றைக்கு வந்து இன்றைய சூழல்ல வந்து நமக்கு மொழியாற்றல் குறைந்துகிட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தாலும், அந்த கவலைக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து சொல்வளம் இல்லை. ஆக அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த மின்னிலக்க கையகராதி ஒரு ஊடகமாக இருக்கும் என்பதில் சற்று மையமில்லை. இன்னும் தொடர்ந்து செயல்பட முடியாத ஒரு சிக்கல் வந்துவிட்டது. அதாவது கோவிட்-19 வந்ததுனால 2 ஆண்டுகள் தடைப்பட விட்டது. இருந்தாலும் அதை தொடர்ந்து நடுவில் பலரும் அவர்களுடைய உடல்நிலை காரணமாக இதிலிருந்து குழுவிலிருந்து விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் இதனை தயாரிப்பாளர்களுக்கு பல சிக்கல்கள் வந்தன. பல தருணங்கள்ல வந்து எங்களுக்கு வந்து அந்த இதை விட்டுறலாம், இது நம்மளால முடியாது, நம்ம ஆழம் தெரியாம காலை விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் வந்து அந்த மீள்திறனை வந்து எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில புலப்படுத்தின ஒரு நபர் வந்து இப்ப எங்களோட இல்லை. பலர் வந்து பல தருணங்கள்ல வந்து இந்த திட்டப்பணி சிரமமா இருக்கு அப்படின்னு சிரமத்தை மட்டுமே பார்த்த சமயத்துல வந்து இதுல இருக்கக்கூடிய சிறப்பை வந்து எடுத்து சொன்னது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இதை நம்ம தான் செய்யணும்னு கிடையாது, ஆனா நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை நம்ம செஞ்சு கொடுத்தா அது வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த மின்னிலக்க கையகராதியோட ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஊக்க சக்தியா அவர் இருந்திருக்காரு. எப்பொழுது வேண்டுமானால் எங்கிருந்து வேண்டுமானால் எளிதாக இந்த அகராதியை நாம் பயன்படுத்தலாம். அகராதி இல்லை என்று லைப்ரரிக்கு போட வேண்டிய அவசியமே இல்லை. உடனே உங்களுடைய கைபேசியிலேயே இதை தட்டி விட்டீர்களே, ஆனால் இந்த பொருளை தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இது ஒரு நடமாடும் அகராதி என்று சொல்லலாம். பிற்காலத்துல இன்னும் நம்ம தமிழ் வளர்ச்சி அடைகிறதுக்கு நிறைய உதவும் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணம். இந்த கையகராதியை பயன்படுத்துங்கள். நீங்கள் பயன்படுத்ததான் இதில் உள்ள குறைகளை நீங்கள் அடையாளம் கண்டு இந்த குழுவிற்கு தெரிவிக்க முடியும், அவற்றை நிறைகளாக மாற்ற முடியும். குறைகளை நிறையாக்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை.